நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான நெல்லிக்காய் சாதம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு விதை இல்லாமல் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த நெல்லிக்காய். ஸோ நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை விட்டுட்டு கூட பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் துருவன நெல்லிக்காய் நீங்கள் துருவியும் போடலாம், இல்லைனா கட் பண்ணியும் போடலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் துருவி போடும்போது நெல்லிக்காயோட துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது துவர்ப்பு கொஞ்சம் தெரியாமல் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும். நெல்லிக்காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி கரகரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது மாதிரி கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். தோல் நீக்காத உளுந்து. அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ண பீனட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம கரகரப்பை அரைச்சி வச்ச அந்த நெல்லிக்காய் விழுத போட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதம் ஒரு 1.5 கப் போட்டுக்கலாம். அதிகமாக வேணும் அப்படிங்கும்போது இதிலேயே 2 மடங்கு நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும். ஸோ வடித்து உப்பு போட்டு வடித்து வச்ச நான் பாசுமதி அரிசி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மில்லட் போட்டுக்கலாம், அதாவது திணை, வரகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருணை அரிசி, நார்மல் எந்த அரிசி வேணாலும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜீரா ரைஸும் போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதோட குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா சிப்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.